ஆப்பிள் நிறுவனம் இப்போ அதிகாரபூர்வமா மேக்புக் நியோ மேக்புக் நியோன்னு ஒரு லேப்டாப்பை அறிமுகப்படுத்தியிருக்கு. இது ஒரு முழுசா புதுசான என்ட்ரி லெவல் லேப்டாப். அவங்களோட மேக் ஓஎஸ் ஈகோசிஸ்டம் ஐ இன்னும் நிறைய பேர் கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். இந்த டிவைஸை மார்ச் 4, 2026ல அதிகாரபூர்வமா அறிவிச்சாங்க. இது மார்ச் 11, 2026லேருந்து பொதுவா எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் வந்த மேக்புக்கிலேயே ரொம்ப குறைவான விலையிலான மேக்புக் நியோ தான் இது. இதோட ஆரம்ப விலை வெறும் $599 தான். மாணவர்களுக்கு இன்னும் குறைவா $499க்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு திட்டத்தோட மேக்புக் நியோவை கொண்டு வந்தது ஆப்பிள் பட்ஜெட் லேப்டாப் மார்க்கெட்ல இறங்குற ஒரு பெரிய முயற்சிதான். இதுவரைக்கும் குரோம்புக் அல்லது ஆரம்ப நிலை விண்டோஸ் பிசி-களை பயன்படுத்திட்டு இருந்த மாணவர்களையும் மத்த பொதுவான பயனர்களையும் கவரணுங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். மேக்புக் நியோவோட முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா இதுதான் 8 சீரீஸ் சிப் பயன்படுத்திய முதல் மேக் லேப்டாப். குறிப்பா A18 ப்ரோ சிப் ஐ இதுல சேர்த்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த பெரிய மேக் மாடல்கள்ல M சீரீஸ் ப்ராசஸர் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாறுதலான வடிவமைப்பு மூலமாத்தான் ஆப்பிள் நிறுவனம் ரொம்ப குறைவான விலையில ஒரு முழு மேக் அனுபவத்தை கொடுக்கணும்னு திட்டமிட்டிருக்காங்க. இது மலிவான கம்ப்யூட்டர் மார்க்கெட்ல இருக்கிற போட்டியை ஒருவேளை மாத்தி அமைக்கவும் வாய்ப்பிருக்கு. மேக்புக் நியோவுல 13 இன்ச் லிக்விட் ரெட்டினா டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது 2408 1506 பிக்சல் ரெசொல்யூஷனோட 500 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸையும் கொடுக்குது. பார்க்கிறதுக்கு நல்ல தெளிவாவும் ரொம்ப கலர்ஃபுல்லாவும் இருக்கும். இந்த டிவைஸ்க்கு பவர் கொடுக்கிறது ஆப்பிளோட A18 ப்ரோ சிப். இதுல 6 கோர் சிபியு, அதுல 2 பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ், 4 எஃபிஷியன்சி கோர்ஸ் இருக்கு. 5 கோர் ஜிபியுவும் 8 GB யூனிஃபைட் மெமரியும் இது கூடவே வருது. இந்த ஹார்ட்வேர் செட்டப் தினமும் நம்ம பண்ற வேலைகளான இன்டர்நெட் பார்க்கிறது, டாக்குமெண்ட்ஸ் உருவாக்குறது, வீடியோஸ் பார்க்கிறதுன்னு எல்லாத்துக்கும் ரொம்ப கரெக்டா இருக்கும். முன்னணி இன்டெல் கோர் அல்ட்ரா 5 லேப்டாப்களை விட தினமும் செய்யுற வேலைகளுக்கு இது 50 விழுக்காடு வரைக்கும் வேகமா இருக்கும்னு ஆப்பிள் சொல்றாங்க. அதே சமயம் கொஞ்சம் கனமான வேலைகள்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ்லயே செய்யுற AI டாஸ்க்குகளுக்கு நியோ 3 மடங்கு வரைக்கும் வேகமா இருக்குமாம். போட்டோ எடிட்டிங்குக்கு 2 மடங்கு வேகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதோட பேசிக் மாடல்ல 256 GB SSD ஸ்டோரேஜ் இருக்கு. 512 GB ஆப்ஷனும் இருக்கு. அதுல டச் ஐடி வசதியும் சேர்த்து வருது. பேட்டரி லைஃப் 16 மணி நேரம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்றாங்க. சோ பெரும்பாலான யூசர்களுக்கு நாள் முழுக்க யூஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே வசதியா இருக்கும். ஆப்பிள் நிறுவனம் மேக்புக் நியோவை $599 விலைக்கு கொண்டு வர்ற முடிவு அவங்களோட மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜில ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுது. இது கல்வித்துறையிலையும் பட்ஜெட் செக்ஷன்லையும் குரோம்புக் அப்புறம் ஆரம்பகட்ட விண்டோஸ் லேப்டாப்ஸ் ஓட ஆதிக்கத்துக்கு நேரடியா சவால் விடுது. 10 வருஷத்துக்கும் மேல ஆப்பிள் நிறுவனம் பெரும்பாலும் $900க்கும் குறைவான விலையில லேப்டாப்களை விக்கிறத விட்டிருந்துச்சு. ஏன்னா மேக்புக் ஏர் மாடல்ஸ் எல்லாம் இதுக்கும் ரொம்ப அதிக விலையில தான் ஆரம்பிச்சது. இந்த குறையைத்தான் நியோ இப்போ சரி பண்ணுது. ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு பொதுவா இருக்கிற அந்த அதிகமான விலை இல்லாமலேயே ஒரு மேக்ஓஎஸ் அனுபவத்தை கொடுக்குது. மாணவர்களுக்கு இருக்கிற $499 கல்வி டிஸ்கவுண்ட் மாணவர்கள் மத்தியில இதோட கவர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்துது. இதனால பள்ளி நிர்வாகங்களுக்கும் தனிப்பட்ட முறையில படிக்கிறவங்களுக்கும் இது ஒரு பலத்த போட்டியான சாய்ஸா அமையுது. இந்த ஆக்ரோஷமான விலை கூடவே ஆப்பிள் சிலிகான் ப்ராசஸரோட நிரூபிக்கப்பட்ட பெர்ஃபார்மன்ஸும் சேர்ந்து மில்லியன் கணக்கான புது யூசர்ஸை ஆப்பிள் எக்கோசிஸ்டத்துக்குள்ள கொண்டு வர ஒரு இலக்கா இருக்கு. இதனால நீண்ட காலத்துக்கு பிராண்ட் மேல ஒரு விசுவாசம் வளரும். அதோட ஆப்பிளோட மொத்த மார்க்கெட் ஷேரையும் பெருக்கும். மேக்புக் நியோ ஒரு உறுதியான அலுமினிய பாடியில வளைவான ஓரங்களோட வருது. சில்வர், பிளஷ், சிட்ரஸ், இண்டிகோன்னு 4 பளபளப்பான கலர்கள்ல இது கிடைக்குது. இந்த டிசைன் ஆப்பிளோட ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியோட ஒத்துப்போகுது. அதாவது அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டிவைஸ்களுக்கு கலர்ஃபுல்லான ஆப்ஷன்கள் கொடுப்பாங்க. ஐமேக் ஐபேட்லையும் இதையே தான் நம்ம பார்த்திருப்போம். கம்யூனிகேஷனுக்காக இதுல 1080p ஃபேஸ்டைம் HD கேமரா இருக்கு. அப்புறம் நல்ல குவாலிட்டியான மைக்ரோஃபோன்களும் ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட்டோட ஸ்பீக்கர்களும் இதுல கொடுத்திருக்காங்க. கனெக்டிவிட்டின்னு பார்த்தா இதுல 2 போர்ட்கள் தான் இருக்கு. அதுல ஒன்னு USB 3 ஸ்பீட்ல டிஸ்பிளேபாட் 1.4 சப்போர்ட்டோட வரும். இன்னொன்னு USB 2 ஸ்பீட்ல தான் வேலை செய்யும். இது கூடவே ஒரு சாதாரண ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்கு. தண்டர்போல்ட் இல்ல மேக் சேஃப் மாதிரியான பெரிய வசதிகளை தவிர்த்துட்டு முக்கியமான அடிப்படை அம்சங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இதை ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி விலையில கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனா இதுல ஒரு முக்கியமான குறைன்னு பார்த்தா பேஸ் மாடல்ல பேக்லெட் கீபோர்டு கிடையாது. இதுதான் இந்த டிவைஸ் மலிவான விலையில கிடைக்க ஒரு காரணமும் கூட.
இந்த மேக்புக் நியோவோட வருகை ஆப்பிளுக்கு மட்டுமில்லாம பர்சனல் கம்ப்யூட்டர் உலகத்துக்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. 8 சீரிஸ் சிப்ல இயங்குற ஒரு மேக்கை கொண்டு வந்ததன் மூலம் சிப் உபயோகத்துல அவங்க எவ்வளவு பிளெக்சிபிளா இருக்காங்கன்னும் பல விலைப்பிரிவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்கன்னும் ஆப்பிள் காட்டுது. இந்த நியோவோட பெர்ஃபார்மன்ஸ் திறன் பார்த்தோம்னா குறிப்பா அன்றாட வேலைகள்லையும் அதுலயே செய்யற AI வேலைகள்லையும் ஐபோன்ல இருக்கிற ப்ராசஸரே இதை வாங்க போறவங்களுக்கு தாராளமா போதுங்கிறத காமிக்குது. இந்த ஒரு மூவ் ஆப்பிளோட லேப்டா வகைகள்ல ஒரு தெளிவான பிரிவை உருவாக்குது. அதாவது மேக்புக் ஏர், மேக்புக் ப்ரோ மாடல்களுக்கு கீழ நியோ ஒரு எளிதான அறிமுகமா இருக்குது. இந்த மேக்புக் நியோ ஆப்பிளோட யூசர் பேஸை கணிசமா அதிகரிக்கும்னு அனலிஸ்ட்கள் எதிர்பார்க்குறாங்க. முன்னாடி ஆப்பிள் ஹார்ட்வேர் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு நினைச்சவங்க கூட இப்போ ஆப்பிள் பக்கம் திரும்ப ஒரு வாய்ப்பு இருக்கு. macOS கூட இதோட ஒருங்கிணைப்பும் கண்டினியூட்டி அம்சங்களும் இப்போ ஐபோன் பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு தடையில்லாத அனுபவத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க. இது ஒரு நுழைவு வாயில் டிவைஸா இதோட கவர்ச்சியை இன்னும் அதிகமாக்கும்.